வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற சபை வந்து என்னவென்றால், அங்க வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் வந்து கூடணும். அது வந்து ரொம்ப வந்து இதாக இருக்கணும். ஏனென்றால் கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர். அப்பனா கிறிஸ்துவுக்கு கீழே தான் நம்ம எல்லாரும் கூடுறோம். அப்பனா கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர்னா கிறிஸ்துவு கீழே இருக்கிற நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான். அதனாலதான் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்கள். அதனாலதான் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் சபையாக கூடணும். அதுதான் வந்து சபை. அப்பனா நீ போய் சுவிசேஷம் சொல்றது வேற, நீ சபையா கூடுறது வேற. அதனால கூடுற இடத்துல போய் ஒரு ரசிக்கப்படாதவர்களோ ஒரு இல்லாதவர்களோ வந்து வந்து கூட வரக்கூடாது. ஏன்னா வந்தார்கள் என்றால் அது கெடுத்து விடும் என்பதை தான் பவுல் வந்து எச்சரித்து கொண்டிருக்கிறார். பவுல் வந்து அதை கிளென்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு லெட்டர்ஸ்லையும் அதை தான் ஒவ்வொரு சபைக்கும் வந்து பவுல் வந்து எழுதி கொண்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுது இங்க நடக்கக்கூடிய சிஎஸ்ஐ சர்ச்சையோ இல்லை எந்த சர்ச்சிலையோ யார் ரட்சிக்கப்பட்டிருக்கா? ஒருத்தர் அங்கே ரட்சிக்கவே படலை. ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி வச்சு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் சிஎஸ்ஐ சர்ச்சில். இந்த பிஷப் போட்டோவை கூட இப்போ என்னோட தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. அவர் பெரிய ஒரு கிரீடம் வைத்து கொண்டு அப்படி வெள்ளை சட்டி வெள்ளை இதை அங்கேயே போட்டுக்கொண்டு அப்படி இது வச்சுக்கொண்டு ஒரு பெரிய இது மாதிரி அவரை உட்கார வைத்து கொண்டிருக்கிறாரு. அவர் யார் உனக்கு? இந்த பிஷப் உங்களுக்கு யாருன்னு கேட்கணும். அவனுக்கு ஒரு கிரீடம் வைத்துக்கொண்டு, அவருக்கு ஒரு வெள்ளை அங்கியை வைத்துக்கொண்டு, அவருக்கு ஒரு சால்வையை வைத்துக்கொண்டு அவரை அப்படியே உட்கார வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர் யாருங்க? அது பிசாசு. பிசாசு வந்து அப்படி பிசாசை உட்கார வைத்துக் கொண்டிருக்கிறது. அதான் பவுல் எழுதுறார், நீங்கள் மனுஷனுக்கு அடிமையாகாதிருங்கள், இதெல்லாம் விக்கிரகம் என்று வேதம் திட்டமும் தெளிவாக வந்து கூறுகிறது. நீங்கள் அவருக்கு ஒரு போட்டோ வைத்துக்கொண்டு, அவருக்கு ஒரு கிரீடத்தை வைத்துக்கொண்டு ஐயா 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 என்று கூப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்கள். அந்த ஐயா அப்படியே கேட்டுக்கு போவார், உங்களையும் அப்படியே நரகத்துக்கு நேராக கொண்டு சென்று விடுவார். இதெல்லாம் கடவுளுக்கு மிகவும் எதிரானது. அதான் அந்த பிரதர் கூட அப்ப அனுப்புறாரு. யாக்கோபு 3:1, சகோதரரே அதிக ஆக்கனை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அனைவரும் போதகர் ஆகாதிருப்பார்கள். ஏன்னா பைபிள் வந்து கிளியரா வந்து எச்சரிக்கிறது. நானே வந்து போதிக்கணும் என்றால் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா போதகர்களுக்கு தான் அதிக ஆக்கினை அவர்கள் ஆக்கினைக்கு தீர்ப்பாற்றாயிற்று. ஆக்கினை என்று வந்து கொண்டிருக்கிறத தவிர வேறவனுக்கும் ஆக்கினைன்னு பார்த்தது கிடையாது பைபிள்ல. ஒரு விபச்சாரக்காரனுக்கோ, ஒரு பொய் சொல்லுகிறவனுக்கோ, ஒரு ஏமாத்துகிறவனுக்கோ, ஒரு திருடுகிறவனுக்கோ கூட ஆக்கினன்னு பைபிள்ல பார்க்கல. ஆக்கினைங்கிற வார்த்தை ஒரு முக்கியமான வார்த்தை. ஆக்கினை என்னன்னா சோழி முடிஞ்சான்னு அர்த்தம். அதான் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிட்டு. நியாய தீர்ப்புங்கிறது வேற. ஆக்கினை தீர்ப்புனா கண்டம், அவ்வளவுதான், கண்டம்னேஷன். இன்னும் பைபிள் திட்டமும் தெளிவாக கூறுகிறது. அப்படின்னா யாரெல்லாம் இந்த கண்டம்னேஷனுக்குள்ள போவார்கள் என்றால், இப்படி கிரீடம் வைத்துக் கொண்டு, இப்படி அங்கி போட்டுக்கொண்டு, இப்படி சால்வையை போட்டுக்கொண்டு இப்படி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். எல்லாரும் இவன் எல்லாம் ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆவி, அந்தி கிறிஸ்து. இதை உங்களுக்கு பார்க்கும்போது தெரியணும் இவன் ஒரு அந்தி கிறிஸ்து என்று. அந்த பிசாசானவன் அந்தி கிறிஸ்துவை இப்படி ஒரு கிரீடம் போட்டு வைத்துக் கொண்டு, ஒரு வெள்ளைச்சட்டி போட்டுக்கொண்டு, ஒரு சால்வை வைத்து போட்டுக்கொண்டு உங்களுக்கு பிஷப்பாக உட்கார வைத்துக் கொண்டு இருக்கிறான். அவன் யார் உனக்கு? உனக்காக இவனா மரிச்சான்?